His name is John. லூக்கா 1:63. இக்குழந்தையின் பெயர் யோவான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று ஸ்நாபக அருளப்பருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவோடு சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற நாட்கள் திருவழிபாட்டில் 3 பேர். இயேசுவுக்கு பிறந்த நாள் நமக்கு தெரியும், டிசம்பர் 25. தேவதாய்க்கு பிறந்த நாள் செப்டம்பர் 8. இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஸ்நாபக அருளப்பருக்கு பிறந்த நாள். ஆக இயேசுவை தவிர்த்து 2 மனிதர்களுக்குத்தான் பிறந்த நாளை திருச்சபை திருவழிபாட்டில் சிறப்பிக்கின்றது. மற்றவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய இறந்த நாளில்தான் திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் என்பது கவனிக்கத்தக்கது. The meaning of John is God is gracious. அதைத்தான் தமிழிலே நாம் அருளப்பர் என்று மொழியாக்கம் செய்திருக்கின்றோம். அருளப்பர் என்பதன் பொருள் கடவுள் தயை உள்ளவர். எனவே யோவான் என்கின்ற வார்த்தைக்கு அருளப்பர் கடவுள் தயை உள்ளவர் என்று பொருள். Blessed be God, the Father of our Lord Jesus Christ, who has blessed us with all the spiritual blessings of heaven in Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. செய்யினும் நல்லன் அணியன் நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் என் இறைவனே. தீயை விட வெப்பமானதும் தண்ணீரை விட குளுமையானதும் இறைவன் இருக்கிறார். அவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது. இயற்கை கூட தன்னை படைத்த கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்திய வண்ணம் இருக்கிறது. ஆகவே சேயினும் நல்லன் குழந்தையை விட மிக சிறந்தவராக நல்லவராக இருக்கின்ற இறைவன் தாயை விட சிறந்தவராக, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்ற வேத வாக்கிற்கு இணங்க இருக்கின்ற இறைவனுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Admire John as much as you can, for whom you admire is profitable to Christ. I insist he is profitable to Christ, not because you offer anything to him, but because of your being able to progress in him. Saint Augustine வார்த்தைகள். அருளப்பரை நீ முடிந்த மட்டில் பாராட்டலாம், ஏனெனில் நீ பார்த்து வியப்பவர் கிறிஸ்துவுக்கு ஆதாயம் உள்ளவராக இருந்தார். நான் உறுதிபட கூறுகிறேன், அவர் கிறிஸ்துவுக்கு ஆதாயம் உள்ளவர். எதையும் அவருக்கு ஒப்பு கொடுப்பதால் அல்ல, மாறாக நீ அவரில் வளர்ச்சி காண்பதால். அருளப்பர் என்ற ஸ்நாபக அருளப்பர் சொல்லுவார், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இதுதான் அவர் இயேசுவை சுட்டி காட்டி, இதோ இறைவனின் செம்மறி, Lamb of God. அதைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பத்தை உயர்த்தி காட்டி குருவானவர் சொல்வார், இதோ இறைவனின் செம்மறி. எவ்வாறு ஸ்நாபக அருளப்பர் இயேசுவை சுட்டி காட்டி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று அறிமுகப்படுத்தினாரோ, சீடர்களை அவரிடம் செல்லச் சொன்னாரோ, நான் கொடுப்பது தண்ணீரால், ஆனால் இயேசு கொடுப்பது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் என்பதை பாராட்டி பேசினாரோ, ஆக இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்து இயேசுவை சுட்டி காட்டி இயேசுவை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியது போல நாமும் இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். உள்ளத்தில் இயேசுவை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த புனிதர் வழியாக தெரிந்து கொள்வோம். முழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you bring hope and salvation to a world lost in sin, despair and suffering.
Let your grace refresh and restore your people today in the hope and joy of your great victory over sin and death. ஆண்டவராகிய இயேசுவே, உலகிற்கு மீட்பும் பாவத்தில் மூழ்கி துன்பத் துயரத்தில் உழன்று கொண்டிருப்போருக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் ஆனவரே, உமது காருண்யத்தில் எங்களை திடப்படுத்தி புது தெம்பளித்து பாவத்தையும் சாபத்தையும் வென்ற உம் வெற்றியின் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் எங்களை நிரப்பியருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே துதி, புகழ், தோத்திரம், மகிமை உண்டாவதாக. நாங்கள் உம்மை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உம்மை நேசிக்க ஸ்நாபகருளப்பர் உம்மை சுட்டி காட்டினார். நீர் வளர வேண்டும், அவர் குறைய வேண்டும் என்ற தாட்சியிலே வாழ்ந்து காட்டினார். ஒரு கடினமான வாழ்வை, தப வாழ்வை மேற்கொண்டு மக்களுக்கு ஆன்மீகத்தின் உயர்வை உணர்த்தி காட்டினார். பாவங்களுக்கு கழுவாயாக பாவ மன்னிப்பு பெறுகின்ற வகையில் திருமுழுக்கை பெற வேண்டும் என்று மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தது. அடுத்து நீர் வரும்பொழுது நீர் ஆவியினாலும் உண்மையினாலும் ஸ்நாபகர்லப்பர் கொடுத்த ஞானஸ்தானத்தை விட மேலானது ஞானஸ்தானத்தை கொடுக்கின்றீர் என்று மக்களுக்கு சொல்லி மக்களையும் தன் சீடர்களையும் உம்பால் அனுப்பி வைத்தார். அவருடைய பண்புகள் எங்களுக்கும் இருக்கட்டும். நாங்கள் வளர அல்ல, நீர் வளர, நாங்கள் குறைய வேண்டும். எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய சுயநலங்கள் இவைகள் குறைந்து நாங்கள் அன்பிலே நிறைந்து வளர்வதற்கு இந்த புனிதர் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பாராக. அவர் எவ்வாறு உம்மை சுட்டி காட்டினாரோ அதே போன்று நாங்களும் பல வகைகளில் உம்மை இந்த உலகுக்கு சுட்டி காட்டுகின்ற வழிகளில் ஆர்வமாயிருப்போமாக. எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து நம்பிக்கையை ஆழப்படுத்தி இன்னும் உமக்காக வாழுகின்ற வரத்தை தாரும். எங்களுடைய ஜெபத்தை கேளும். இன்னும் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் உள்நாடு வெளிநாடு என்று அருகிலும் வெகு தொலைவிலும் இருந்து செபித்து கொண்டிருக்கின்ற உம்மை பார்த்து விசுவாசத்தோடு தங்கள் மன்றாட்டுக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிற மக்கள் மீது நீர் கருணை கண் பாலித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.